السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فامشوا في مناكبها وكلوا من رزقه. وقال نبينا عليهم الصلاة والسلام: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليهم الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருள்கொடை ஆர் உயிர் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் சலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மை ஈன்றெடுத்த தாயும் தந்தையும் பெற்றோர்கள், வாழ்ந்தும் மறைந்தும் இருக்கும் அனைத்து நல் உள்ளங்கள், ஆசிரிய பெருமக்கள், பயணப்படும் ஹாஜிமார்கள், துயரப்படும் நோயாளிகள் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முஃமினினுடைய ஈமானின் வார்த்தையாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தும் பொழுதே உன்னதமான உழைப்பின் சிந்தனைகளையும் சேர்த்து அறிமுகப்படுத்துகிறார்கள். முஃமினுக்கு தேவையான நம்பிக்கையும் ஒரு முஃமினுக்கு தேவையான உழைப்பும் இந்த கலிமாவில் அடங்கியிருக்கிறது என்று உலமாக்களினுடைய ஆன்மீக தத்துவங்கள் நமக்கு சொல்லித்தரும். லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது நம்பிக்கையின் அடிப்படையாக தன்னம்பிக்கையின் முழு உருவமாய் இருக்கக்கூடிய ஒரு கலிமா. லா இலாஹா இல்லல்லாஹ், நான் யாரிடமும் கையேந்த போவதில்லை, அது அல்லாஹுவை தவிர. யாரும் எனக்கு கொடுக்க போவதில்லை, அது அல்லாஹுவை தவிர. யாரும் எனக்கு தடுப்பதும் இல்லை, அது அல்லாஹுவை தவிர. நான் யாரையும் வணங்குவதும் இல்லை, அது அல்லாஹுவை தவிர. லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது எந்த ஒன்று நம்மை நோக்கி வருகிறதோ, எந்த ஒன்று நமக்கு இடைந்தலாக நமக்கு தடையாக இருக்கிறதோ அனைத்தும் அது அல்லாஹுவின் நாட்டத்தால் நடைபெறுகிறது. நான் அல்லாஹுவின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கிறேன் என்கின்ற அந்த அற்புதமான தன்மையை, நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை வெளிப்படுத்துவதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ். அதற்கு பின்னால் வரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவின் தூதர் முஹம்மது என்பது உழைப்பின் அடையாளம். பெருமக்களே, அது ஒரு உழைப்பின் அடையாளம். சாதாரணமான உழைப்பு அல்ல அது. உலகத்தில் தோன்றிய எத்தனையோ மனிதர்களில் உயர்ந்த மனிதராக படைக்கப்பட்டிருந்த பொழுதும் எளிமையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருந்தவர்கள் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்நாளில் அவர்கள் எதிர்கொண்ட பார்வைகள், எதிர்கொண்ட நிலைகள், எதிர்கொண்ட சூழல்கள் அனைத்தும் சோதனைகளால் பிணைக்கப்பட்ட சூழ்நிலைகள். தான் இழந்தவைகளையும், தாங்கள் பெற்றதையும், தாங்கள் உழைத்ததையும், அதற்காக தாங்கள் மன்றாடதையும் பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வியல் நமக்கு சொல்லி காட்டும். ஒரு மனிதன் செயல்களால் தான் முன்னுக்கு வர முடியும், அவனுடைய செயல்களே அவனை தீர்மானிக்கும் என்பதற்கான முழு விலாசமாய் விளங்குவது, முழு மதியாய் இருப்பது நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதைத்தான் சுருக்கமாக
இந்த மே 1 அன்று இந்த ஜும்ஆ வந்து இருப்பதினால் உழைப்பாளர்களினுடைய தினம். எனவே உழைப்பை பற்றிய விஷயங்களை மார்க்கம் எப்படி சொல்லுகிறது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பாளர்களை முன்வரிசையில் வைத்திருப்பார்கள். உழைப்பவர்களுக்கு முன்வரிசைகள் கொடுக்கப்படும் ரசூலினுடைய மஜ்லிஸ்களில். உழைப்பவர்களாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். வேறு அன்சாரிகளை மாற்றுவதில் எதுவுமே நினைக்கவில்லை. அன்சாரிகளும் அதுநாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்நாளில் செல்வ செழிப்போடு இருந்த பொழுதிலும் உழைக்க வேண்டும் என்கின்ற தாரக மந்திரத்தை பெருமானாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டார்கள். உழைப்பது என்றால் இன்று நம்ம நிறைய பேருக்கு உழைப்பது என்பது ஒரு சங்கடமான ஒரு வார்த்தையாக சிலருக்கு மாறி இருப்பதை பார்க்க முடிகிறது. நான் எவ்வளவு உழைத்தாலும் அந்த நிலைக்கு என்னால் வர முடியவில்லை என்கின்ற அந்த வார்த்தை, உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போய்விட்டேன் என்ற அந்த வார்த்தை, மூமின்கள் இந்த வார்த்தைகளில் சொல்வதில் பொருத்தம் இருக்கிறதா? மூமின்களுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பொதுவாகவே தனி மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு தனி மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு அழுக்கு எப்பொழுதும் குடிகொண்டே இருக்கும். தனி மனிதனுக்கு இயற்கையாகவே ஒரு அழுக்கு குடிகொண்டே இருக்கும். குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஉன் அத்தவ்வாபுன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போன்று ஆதமினுடைய மக்கள் எல்லோரும் தவறளிக்க கூடியவர்கள், அந்த தவறளித்தவர்களில் யார் தௌபா செய்தார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று பெருமானார் சொல்வதை போன்று தனி மனிதனுக்கு தன் உள்ளத்தில் ஒரு விதமான ஒரு அழுக்கு குடியிருக்கும். எப்படி என்றால், இவன் மட்டும் எப்படி முன்னேறிவிட்டான் என்று, இவனுக்கெல்லாம் இது கிடைக்கிறதே, இவன் முகத்திற்கெல்லாம் இது அருளப்பட்டிருக்கிறதே, நான் இவனை விட அதிகமாக உழைக்கத்தானே செய்கிறேன், இவன் ஒன்றும் உழைத்ததாக தெரியவில்லையே என்று மற்றவர்களுடைய உழைப்பின் மீது போடுகிற ஏக்கம், மற்றவர்களுடைய சிரமத்தின் மீது போடுகின்ற தாழ்வு மனப்பான்மை, மற்றவர்களை பார்த்து ஏக்கங்களை அதிகப்படுத்துகின்ற அந்த அழுக்கு இருக்கிறதே, முதலில் நல்ல உழைப்பவர்கள் அதை உடைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பெருமக்களே, இன்னும் புரியபடி சொல்ல வேண்டும் என்றால், குர்ஆன் சொல்வதை போன்று யாருடைய சுமையையும் யாரும் சுமக்க முடியாது. அவர்கள்தான் அவர்களுடைய சுமையை சுமக்க முடியும். லா தஸிரு வாஸிரத்து விஸ்ர உக்ரா. இன்னொருடைய சுமையை யாரும் சுமக்க முடியாது. ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது அவனுடைய பின்புலம், அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற வழிகள் அது வெளியே தெரியாது. இல்லை, அவன் அந்த வழியாக செல்கின்ற வழிகளும் கூட அது வெளியே தெரியாது. முன்னேற்ற பாதைகளை யாரும் கற்றுக் கொடுப்பார்கள் என்பதை எல்லாம் பார்த்து இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நமக்கு தண்ணீர்கள் காட்டப்படலாம், சில நேரங்களில் அதற்கான பாதைகள் காட்டப்படலாம், அல்லது குதிரையை கொண்டு போய் அந்த தண்ணீருக்கு பக்கத்தில் கூட வைத்துக் கொள்ளலாம். அரபியர்கள் அந்த தத்துவத்தை சொல்வார்கள். தாகம் தீர்ப்பதற்கு வரும் குதிரைக்கு தண்ணீர் இருக்கும் இடத்தையும் தண்ணீர் இருக்கும் இடத்திலே தன்னை கொண்டு வந்து வைக்கத்தான் முடியுமே தவிர அந்த தாகத்தை தீர்த்து கொள்ள வேண்டிய திறமையையும் உழைப்பையும் அந்த குதிரை தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும். எனவே உடலால் உழைப்பது, நான் நிறைய நாள் உழைக்கிறேன், 10 வருடமாக என் தந்தை உழைக்கிறார், 20 வருடமாக நான் உழைக்கிறேன், ஒரு கம்பெனியில நான் 30 வருஷமா உழைக்கிறேன், நான் அப்படியே தானே இருக்கிறேன் என்று நாம் நினைக்கிறோம். இஸ்லாம் சொல்கிற உழைப்பை ஒன்று கவனித்து பாருங்கள். இஸ்லாம் சொல்கிறது, வெறும் உடலால் மற்றிய உழைப்பை மட்டும் இஸ்லாம் வரவேற்கவில்லை, அறிவால் உழைக்க வேண்டும். திருமக்களே, அறிவால் உழைக்க வேண்டும். அறிவால் நம்முடைய உழைப்பை பெருக வேண்டும். வெறும் உடலை மட்டுமே உழைத்து அறிவை அங்கு நாம் விட்டுவிடக் கூடாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும். மனித சமுதாயத்தில் நிறைய பேர்கள் நேரங்களை வீணடிப்பதை பார்க்கிறோம். ஒரு 8 மணி நேரம் தன்னுடைய உழைப்பிற்கான அலுவலக நேரமாக வைத்துக் கொள்ளுகிறார்களே தவிர மீதம் இருக்கிற நேரங்கள் எல்லாம் தன்னுடைய வேடிக்கை நேரங்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். இன்றைய கால சூழ்நிலையில இரவு நேரத்தில் வேலை இருந்தால் பகலிலே ஒரு பகுதியை பொழுதுபோக்குக்கு செல்கிறார்கள். பகல் நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் என்றால்
ஆபீஸ் எப்போ முடியுது என்று பார்த்து விரைந்து போகக்கூடிய இடங்கள் என்னென்ன? சிலருக்கு டீ கடைகள், சிலர்கள் நண்பர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள், சிலர்களுக்கு தன்னுடைய வீட்டிற்கே போவதற்கான ஆவல்கள். வெறும் உழைப்பதற்கு என்று ஒரு சில நேரத்தை ஒதுக்கி கொண்டு அந்த சிந்தனையை அதை விட்டு வெளியே கொண்டு வந்து விடுகிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள் போகுவார்கள். பள்ளிக்கு போகும் பொழுது தொழுகை நேரம் அல்லாத நேரங்களாக இருக்கும் பொழுது சில பேர் திக்ரு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு திண்ணையில் சாய்ந்து கொண்டு இருப்பார்கள். என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நான் திக்ர் ஓதி கொண்டிருக்கிறேன். திக்ர் ஓதிக்கொள்வது சரி, வீட்டில் யார் இருக்கிறார் என்று கேட்பார்கள். எனக்கு ஒரு தாயும் என்னுடைய மனைவியும் என் குழந்தைகளும் இருக்கிறது. உடனே கையை பிடித்து பள்ளியில் இருந்து வெளியே கொண்டு ஏதேனும் பேர்த்தம்பலத்தை விற்றாவது எதையாவது கொண்டு வா என்று சொல்லி உழைப்பதற்கு அனுப்பிவிடுவார்கள். உழைக்க தூண்டுவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயலாக இருக்கும். தொழுகை அல்லாத நேரங்களில் பள்ளிகளில் தங்கள் வணக்கங்களின் மீது காரணத்தை சுமத்தி உழைப்பதை இழக்கக்கூடிய இளைஞர்களையும் கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் என்று வரலாறுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டிய முக்கியமான சம்பவம் உழைப்பிற்கு பின்னால் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கிறது என்பதை பாருங்கள். உலகத்திலே நாம் ஒரு விஷயங்களை தீர்மானிக்கும் பொழுது, அலுவலக வேலைகளை தீர்மானிக்கும் பொழுது, அல்லது நிறைவு செய்ததற்கு பின்னால், அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் எதுவோ, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டுகள் எதுவோ அது நிறைவு செய்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்த நம்மளுடைய டீம்கள் இருக்கிறது இல்லையா, நம்மை சார்ந்தவர்கள், அல்லது நம்ம ஒரு மாத கூலிகளாக, அல்லது ஒரு மாதத்தினுடைய சம்பளதாரிகளாக, அல்லது ஒரு அலுவலகத்தினுடைய வேலைக்காரர்களாக, இப்படித்தானே ஒவ்வொரு வாழ்க்கையும் போய் கொண்டிருக்கிறது. நமக்கு நல்ல புகழ் கிடைக்கும், உழைக்க உழைக்க புகழ் கிடைக்கும். அன்பு நிறைந்த சொந்தங்களே, உழைக்க உழைக்க புகழ் கிடைக்கும். நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய உழைப்புக்கு பின்னால் உங்களுக்கு கிடைக்கின்ற புகழ் அனைத்தும் காணல் நீர்கள் தான். அது நிரந்தரமான நல்ல தீர்வுகளை கிடைக்கப் போவதில்லை. உங்களுடைய உழைப்புக்கு பின்னால் உங்களுக்கான இலக்கு என்று கிடைக்கிறதோ அதுதான் உங்கள் உழைப்புக்கான அற்புதமான உன்னதமான தருணம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் சஹாபாக்களை உருவாக்கினார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனத்தில் சிறப்பிற்குரிய வசதியான ஒரு சஹாபி. தன்னுடைய சொந்த சொத்துக்களை, பொருளாதாரங்களை அனைத்தும் அர்ப்பணித்து ஈமானையும் உயிரையும் பாதுகாப்பதற்காக இருந்த வீடு, நிலம், பொற்காசுகள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டு மக்காவில் இருந்து மேலாடை கீழாடையோடு ஒரு மனிதர் உள்ளே நுழைகிறார் மதீனாவிற்கு. அவர்கள் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளோடு ஒரு முஹாஜிரை சந்தித்து ஒப்படைக்கிறார்கள். அந்த வரிசையில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு கேட்கிறார்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். உங்களுக்கு படுக்கைக்கு எப்படி வீடு வேணும் என்று கேட்கிறார்கள். மற்றவங்கள்ட்ட எல்லாம் ஒரு வீடு இருக்குங்க, வீட்டில் மேலறை கீழறை எடுத்துக்குங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு எத்தனை வேண்டும் என்று கேட்கிறார்கள். எப்படி வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஏன் திருமணம் முடிந்து விட்டதா என்று கேட்கிறார்கள். திருமணம் செய்ய வைக்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். அரவணைப்பதற்கான கரங்கள் தயாராக இருக்கிறது, எல்லாம் தயாராக இருக்கிறது. காசு பணம் செலவுக்கு வேண்டுமா? இப்போதான் புதுசா நீங்க எம்டி பாக்கெட்டா மதீனாவுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு ஒரே ஒரு கயிறு, மார்க்கெட்டு எங்க, எப்படி போகணும், இது மட்டும் போதும். மார்க்கெட்டு எங்க, எப்படி போகணும், இதை மட்டும் காட்டுங்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதே போன்று மார்க்கெட்டு காட்டப்பட்டுச்சு. அன்னைக்கு உள்ள மார்க்கெட்டுக்கு பேரு கைனகா என்று சொல்லக்கூடிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் யூதர்களுடைய ஒரு மார்க்கெட்.
யூதர்களுடைய சந்தைகள் அதிகமாக ஷேர், அவங்க சந்தைகளுடைய பொருட்கள் மட்டுமே அதிகமாக விநியோகம் செய்யற மாதிரி. இப்படி ஒரு காலகட்டத்தில் சைனா மேக்ஸ்ல ரொம்ப அதிகமாக நம்மள்ட்ட வந்துச்சிருக்குமோ, மதீனாவில் அவர்களுடைய சந்தைகள் தான் அதிகமாக இருக்கும். யாரு போய் முஸ்லிம்கள் போய் எந்த பொருளை வாங்குற மாதிரி இருந்தாலும் கொடுக்கிற மாதிரி இருந்தாலும் விலையெல்லாம் ரொம்ப பேசலாம் முடியாது. அவன் என்ன ரேட்டு சொல்றானோ அந்த ரேட்டு தான் வாங்கணும். கடையெல்லாம் அப்படி இருக்கும். யூதர்கள் கைனக்கா என்று சொல்லக்கூடிய அந்த கடை வீதி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலகட்டத்தில் இருந்த மார்க்கெட்டுக்கு பேரும் கைனக்கா தான். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கைனக்கா என்ற அந்த மார்க்கெட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஒன்றுமே இல்லை. கயிறிலிருந்து விற்க ஆரம்பிக்கிறார்கள், கொஞ்சோண்டு பொருட்களை விற்க ஆரம்பிக்கிறார்கள், கொஞ்சோண்டு ஆடுகளை வாங்குகிறார்கள், குதிரைகளை வாங்குகிறார்கள், வெளிவரக்கூடிய பொருட்களை வாங்குகிறார்கள். ஒன்றும் பெரிதாக அல்ல. மற்ற இடங்கள்ல 2 விற்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 200 விற்கிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் உழைக்க உழைக்க அந்த உழைப்பு உடனே ஒரே நாளில் முன்னேறுவதல்ல, அல்லது ஒரே மாதத்தில் முன்னேறுவதல்ல. நீங்க பயோகிராஃபிலேயோ மோட்டிவேஷன்கள் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்கள், அதாவது பேசக்கூடிய பேச்சாளர்களாக இருக்கட்டும், அல்லது அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கட்டும், உழைப்புக்கு பின்னால் எப்பொழுது ரிசல்ட் வரும் சொன்னா, ஒரு 10,000 நேரம் 10,000 மணித்துளிகள் எந்த விஷயத்திற்காக நீங்கள் உழைக்கிறீர்களோ அது உங்களிடம் அடையாமல் உங்களை விட்டு பிரியாது. ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு 365 நாட்கள் என்றால் கணிதம் அடிப்படையிலே பார்த்தால் ஒரு 4 வருஷமாவது குறைந்தபட்சம் உங்களுடைய உழைப்பு முதலீடாக இருக்க வேண்டும். உங்கள் இலக்கிற்கு தொடர்ந்து உழைக்க வேண்டும். நட்டங்கள் வரும், லாபங்களை எதிர்பார்க்க கூடாது. கஷ்டங்கள் வரும், நேரங்கள் கிட்டாது, அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. ஆனால் உழைப்பின் மீது மட்டுமே முழு முயற்சியாக எதை நோக்கி நாம் செயல்படுகிறோமோ, அது வியாபாரமோ அல்லது கல்வி தொழில்களோ அல்லது நீங்கள் வைத்திருக்கிற பொது மையங்களோ எதுவாக இருந்தாலும் பெருமக்களே, உழைப்பிற்கு மட்டுமே நீங்கள் கொடுக்க வேண்டிய கவனம் அது அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். சரியாக 4 வருடத்தில் நாம் எதற்காக உழைக்கிறோமோ அல்லது எந்த பொருளை விற்று உழைக்கிறோமோ, குறைந்தபட்சம் அந்த பொருளை பற்றியாவது A to Z உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். குறைந்தபட்சம். இதற்கு முன்னால் எந்த தொடர்பும் இருக்காது. இதற்கு பின்னால் ஒரு மெக்கானிக்காக இருக்கிறவரை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு காரோ ஒரு இருசக்கர வாகனம் ஒண்ணுமே தெரியாது, படிக்கவில்லை, அவனை கொண்டு வந்து உழைக்க விட்டாச்சு. அவன் உடலை மட்டுமே செலவு செய்கிறான். ஒரு 4 ஆண்டுகள் உடலை மட்டுமே, அறிவை செலவு செய்யவில்லை. இன்னும் உழைத்துக் கொண்டு இருக்கிறார். அது 6, அது 10 ஆண்டுகள், 11 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் மெக்கானிக்காகவே இருக்கிறான் என்றால் அவன் இன்னும் அறிவை பயன்படுத்தவில்லை, அறிவால் இன்னும் உழைக்கவில்லை என்பது பொருள். ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த 4 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த 2 வீலர்ல எதுவெல்லாம் கரெக்ட், எதுவெல்லாம் தப்பு, எது ஃபிட் ஆகும், எது ஃபிட் ஆகாது, எல்லாம் அவனுக்கு தெரியும் என்றால் அது அவனாக தேர்ச்சி பெற்று உழைத்ததனால் அவனுக்கு அந்த அறிவு ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான் அற்புதமான ஒரு வார்த்தை, வல்லதீன ஜாஹது ஃபீனா வல்லதீன ஜாஹது ஃபீனா, என் விஷயத்தில் தனக்காக யார் முனைப்பு காற்று உழைக்கிறார்களோ லனஹ்தியன்னஹும் சுபுலனா, அவர்களுக்கு நிறைய வழிகளை நாம் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கிறோம். அதில் எதிலாவது ஒன்றில் அவர்கள் முன்னேறி கொள்ளட்டும். அவர்களுக்கான உயர்ந்த வழிகளை நாம் அவர்களுக்கு தொகுத்து கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் உழைப்பிற்கு பின்னால் சொல்லுகிறான். பெருமக்களே, ஒரு சஹாபி வருகிறார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசலில், ஏதாவது தாருங்கள் என்று. அருகாமையில் இருந்த கோடாரி தொங்கி கொண்டு இருந்ததை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுக்கிறார்கள். போய் பிடிச்சி அந்த கோடாரியை கொண்டு போய் நாட்டு நெட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் தோண்டி விட்டு வாருங்கள், உழைத்து வாருங்கள் என்று அனுப்பி வைக்கிறார்கள். அடுத்து 15 நாளுக்கு பின்னால் அதே சஹாபியை, அதே ஒரு மனிதரை சிரித்த முகத்துடன், இன்முகத்துடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு கேட்டார்கள், எப்படி இருக்கிறீர்கள், உங்களுடைய உழைப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நீங்கள் அன்று நாம் உங்களிடம் யாசகம் பெற்றிருந்தால் இன்றும் அந்த வாடிய முகத்துடன் தான் நான் இருந்திருப்பேன். என் கையில் கோடாலியை கொடுத்து என்னை உயர்த்தியிருக்கிறீர்கள் நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஅஹுத ஹப்லத்துன்
ஃபயஹ்தபிது கைருன் லஹு மின் ஐ யஸ்அலன் நாஸ். மக்களிடம் நீங்கள் பிச்சை கேட்பதை விட ஒரு கோடாலியை கொண்டு போய் மரத்தை வெட்டியாவது உயர்வதுதான் உங்களுக்கு சிறந்த பண்பாகும் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போவதை நீங்கள் அறிவீர்கள். இஸ்லாம் எந்த அளவுக்கு உழைப்பை உன்னதமான விஷயமாக சொல்கிறது தெரியுமா? ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போறவர்கள் கண்ணியவான்கள். அங்கு இருக்கக்கூடியவர்கள் ஹாஜிகளுக்கு உணவு கொடுப்பார்கள், உடை கொடுப்பார்கள், கொடை கொடுப்பார்கள், ஏதாவது அவர்களுக்கு தேவையானவைகள் எதுவாக இருந்தாலும் கொடுப்பார்கள். அன்னைக்கு உள்ள காலங்கள் எல்லாம் 4 மாதங்கள் 5 மாதங்கள் ஆகும் ஒரு ஹஜ்ஜு பயணம் என்றால். இன்றெல்லாம் ஒரு நாள் அரை நாளில் சவுதியாவில் ஏறிவிட்டால் ஜித்தாவில் இறங்கி தங்கள் அறைகளுக்கு செல்லும் நல்வாய்ப்பை பெறுகிறார்கள். குர்ஆனில் அல்லாஹ் அப்படி தூரமாக சிந்தித்து தூரமாக தங்களுடைய வாழ்நாளை செலவித்த ஹாஜிகளை பற்றி குர்ஆன் சொல்கிறது. லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், ஓ ஹாஜிகளே, குர்ஆன் சொல்கிறது சூரத்துல் பக்ராவில் அநேகமாய் 198வது ஆயத்து என்று நினைக்கிறேன். ஹாஜிகளை பார்த்து சொல்கிறது, லைஸ அலைக்கும் ஜுனாஹுன், ஹாஜிகளே உங்கள் மீது எந்த தப்பும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை, உங்களை நான் எந்த விதத்திலும் குற்றம் பிடிக்கவும் மாட்டேன். அன்தபுதகு ஃபதுலம் மிர் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடம் இருந்து நீங்கள் உழைப்பதற்காக நான் உங்களை எந்த குற்றமும் பிடிக்க மாட்டேன். ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின், நீங்கள் உழைத்ததற்கு பின்னால் அரஃபாவில இருந்து கடந்து ஃபதுகுருல்லாஹ மின்ஹு இன்தல் மஸ்ஜிதில் மஷ்அரில் ஹராம், முஸ்தலிஃபாவிற்கு நீங்கள் செல்கின்ற வரைக்கும் திக்ர் செய்து கொண்டிருங்கள். இது ஆயத்து. இதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா? நேரடி பொருள் சொல்லும் போது புரியல இல்லையா? ஹாஜிகளாகிய நீங்கள் நீண்ட நாளுக்கு பின்னால உணவு இல்லாம இருப்பீங்க. இப்ப நீங்க உழைச்சி சம்பாதிங்கன்ற அல்லாஹ். நீங்க உழைச்சி சம்பாதிச்சு தான் ஆகணும்னு உங்களுக்கு இப்போ இருக்குதுன்னா, நீங்க உழைக்க போற உங்க வியாபாரத்தினால அதுல வரக்கூடிய ஈட்டுகிற காசை வச்சு எங்க நாம சாப்பிட்டா ஹஜ்ஜு கூடுமா கூடாதா நீங்க நினைக்காதீங்க. ஹஜ்ஜில யாரிடமும் கையேந்தாமல் உழைத்தாவது உண்டுங்கள், உங்கள் ஹஜ்ஜில் எந்த குற்றமும் இல்லை, அந்த ஹஜ்ஜு கூடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் ஒரு உன்னதமான தன்மை, உன்னதமான குணம். நாம என்ன இபாதத்துகள் செய்கிறோம் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல பெருமக்களே. முஃமின்களிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்களில் அடிப்படையாக அல்லாஹ்வே விரும்புவது எது தெரியுமா? உழைப்பு, உழைப்பு, உழைப்பு தான். அந்த உழைப்பின் மூலமாக இறைவனால் வழங்கப்படுகின்ற கொடைகளை நிரந்தரமாய் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. உழைக்கும் ஆரோக்கியமான உடலை அல்லாஹ் வழங்குவானாக. அறிவார்ந்த சமூகத்தையும் அறிவு ஞானத்தையும் அல்லாஹ் உழைப்பால் பெருக வைப்பானாக. நம் சந்ததிகள் அனைவரையும் யாசகம் கேட்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நல் உழைப்பாளிகளாகவே அல்லாஹ் ஆக்கி சிறந்த மகிழ்வான எதிர்காலத்தை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.